பிஸ்னஸ்லேயும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஜாபுக்கு தேடிட்டு இருந்தாலும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வர்ற மாதிரி இருந்து கடைசியில் உங்கள் கை நழுவி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வடக்கு திசை நார்த் டைரெக்ஷன் எப்படி இதை நேரடியாக ஆளுமை செய்து எல்லாமே கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். கடைசியில் எப்பொழுதுமே ஸ்லிப் ஆகுது அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் வீட்டில் எந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் இது மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத வாஸ்து ரீதியாக வடக்கு திசையை பற்றி இந்த வீடியோவில் மிக தெளிவாக ஒரு சில வரைபடங்களுடனும் ஒரு ரியல் டைம் வீட்டையும் வச்சு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு சிலருக்கு பார்த்துருப்பீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக வரும், அழகாக அதை யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்க லைஃப்ங்கிறது நல்லா ப்ரோக்ரஸ்ஃபுல்லாக போகும். ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் வந்து ட்ரை பண்ணாலும், சார் கடைசி செகண்ட் வரைக்கும் எனக்கு வருது சார், ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இதோட ப்ராடக்டோட விலை கேட்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. சார் நான் இன்டர்வியூக்கு வேலைக்கு தேடிட்டுருக்கேன், கடைசி வரைக்கும் போகும் சார், எல்லா ரவுண்ட்ஸும் கிளியர் பண்ணுவோம், ஆனால் ஹெச்ஆர் வந்து திருப்பி காலே பண்ண மாட்டார். சார் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் துறையில் இருக்கேன், நான் வந்து இப்போது எனக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே சப்ளையர்ஸ், வெண்டர்ஸ் எல்லாமே தேடுவேன். ஒரு நல்ல டீலுங்கிறது வரும், ஆனால் கடைசியில் அந்த டீல் வந்து சைன் ஆஃப் ஆகாமே போயிடும் சார், எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலை. கடைசி நேரத்தில் குறிப்பாக ஒரு விஷயம் உங்களை விட்டு தட்டி போகுதுன்னா, இதற்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த திசையை பார்க்கணும் அப்படின்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வடக்கு திசை. வடக்கு திசையில் குறிப்பாக உங்களுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ரோடினுடைய உயரம், அங்கே நீங்கள் வந்து இப்போ மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்கீங்க, அங்கே இருக்கக்கூடிய பொதுவாக வடக்கு திசையில் உங்கள் வீட்டில் நீங்கள் உள்ளே அமைத்திருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் லெவலை விட, காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் அமைச்சிருக்க கிரவுண்ட் லெவலை விட வெளியே இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல் வந்து அதிகமாக இருந்தால் எப்பொழுதுமே லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? இது ஏன் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ வந்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஓகே, இந்த வடக்கு திசையை வந்து யார் ஆளுமை செய்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னா, குபேரன் ஆளுவதாக சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த ஜோன். சரிங்களா? குபேரன்னாலே வந்து நிறைய நம்மளோட இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெல்த்துக்கு அதிபதி அவர் தான், குபேரனை வந்து நம்ம வழிபடணும், குபேர சம்பத்து ஏற்படணும், பச்சை பொட்டெல்லாம் வச்சுக்கோங்க, குபேரனுடைய இதை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்கலாம் நீங்கள் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் வாஸ்துவில் இருக்குது. அந்த மிஸ்கன்செப்ஷனையும் இப்போ இந்த வீடியோவில் நான் உடைக்க போகிறேன். குபேர மூலைன்னு தென்மேற்கு மூலையை வந்து சொல்லுவாங்க, குபேர திசையாக வடக்கு திசை சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட காலில் கூட கேட்டிருக்காங்க, அதனால் அதையும் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நான் எப்பொழுதும் சொல்லுவது போல் மேற்கும் தெற்கும் இணையக்கூடிய இந்த திசை தான் தென்மேற்கு திசை. சரிங்களா? அதாவது வெஸ்ட் அண்ட் சவுத் ஜோன் எங்கே இணையதோ இதுதான் வந்து கோர் சவுத் வெஸ்ட் ஜோனை நம்ம எடுத்துக்கிறோம். இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குபேர மூலைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? குபேர மூலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வடக்கு திசைக்கு அதிபதியாக குபேரனை சொல்கின்றார்கள். சரிங்களா? இதை ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? இதை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. என்ன ஐதீகம்னா, தத்துவ ரீதியாக குபேரன் இங்கே அமர்ந்து அப்படியே அவருடைய பார்வையை வந்து இந்த தென்மேற்கு மூலை மேலே செலுத்துவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. சரிங்களா? அதனால் இதை குபேர மூலை என்றும், குபேரனுக்கு உரிய திசையாக வடக்கு மையப்பகுதி, அதாவது சென்டர் ஆஃப் நார்த் ஜோனை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நார்த் வெஸ்ட்டு நம்ம போல், நார்த் ஈஸ்ட் நம்ம போல், சென்டர் ஆஃப் நார்த் ஜோன், வடக்கில் இருக்கக்கூடிய மையப்பகுதி, மிட் ஜோன் ஆஃப் நார்த், இதை வந்து குபேரனுக்கு சொல்லியிருக்காங்க. சார் ஏன் சார் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் எப்பொழுதும் சொல்லுவது போல் நான் இதை வந்து ஜியாலஜிக்கல் ரீதியாக சொல்கிறேன், நான் இதை சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னோம் அப்படின்னா, நம்மளோட உறவு முறைகளும் வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் வாஸ்து ரீதியாக நம்ம ஒப்பிட்டு புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த தத்துவ ரீதியான விஷயங்களை, நுணுக்கங்களை நீங்கள் புரிஞ்சிக்கும் போது அழகாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இதை வந்து பியூட்டிஃபுல்லாக நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, குபேரனுக்கு நிறைய வாகனங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பண்டைய நூட்களிலும் ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றாற் போல் இது வந்து மாறுபடுது. காமனாக சொல்லியிருக்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏதாவது குதிரையையும், அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு மனிதன் மேலேயே வந்து அவர் பயணம் செல்வதாக வந்து குபேரன் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து குபேரனுடைய இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில இதில் ஒரு எலி மாதிரி ஒரு உருவத்தையும், அதே மாதிரி கோல்டன் மங்கூஸ், தங்கத்தால் ஆன ஒரு
கீரிப்புள்ளை போன்ற ஒரு வாகனத்தை வந்து அவர் கையில் வச்சிருக்கிறது, ஒரு மடி மேலே இருக்கிறத வந்து நீங்கள் நிறைய இமேஜஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு சில கோயிலில் கூட இந்த மாதிரி வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த ஜெயின் டெம்பிள்ஸ்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு உருவ பொம்மையை வந்து அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டிஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வழிபடுறதும் உண்டு. ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் வந்து இந்த குபேரன் இந்த தென்மேற்கு மூலையை வந்து பார்க்குறாரு அப்படிங்கிற இந்த தத்துவத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா, இந்த குபேரனை நம்ம ஏன் இந்த திசையில் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம், அந்த ஆட்ரிபியூட்ஸ்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அழகாக பிளான் பண்ணி, வாய்ப்புகளை அப்படியே உற்று நோக்கி கொண்டு இந்த நடந்துட்டுருக்க அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய திசைங்கிறது இந்த வடக்கு திசை. இந்த வடக்கு திசை சீராக இல்லாத இருந்தால் நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டுலேருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷனுங்கிறதே துண்டிக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் தத்துவ ரீதியாக வளர்க்குறேன். இந்த கீரிப்புள்ள என்ன பண்ணணும்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா, தூரமாகவே அந்த பாம்பு வருது அப்படின்னாலே அதை வந்து அப்படியே பார்த்து சென்ஸ் பண்ணி அதனுடைய ரிஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது நம்மளை கொத்த வரதுக்கு முன்னாடியே பட்டுன்னு ஓங்கி அந்த கரெக்டாக தலையை பார்த்து என்ன பண்ணுன்னா அந்த கீரிப்புள்ள வந்து கடிக்கும். நார்மலாக கிடையாது, கரெக்டாக பாம்போட தலையை தான் அது வந்து டார்கெட் பண்ணும். ஒரே ஃப்ராக்ஷன்த் செகண்டில் இருக்கும். ஸ்னேக் அந்த பாம்பு வந்து அதை கொத்துறதுக்கு முன்னாடி ஒரு மைல் அந்த என்ன சொல்கிறது, இந்த மயிர் இலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு அளவில் பட்டுன்னு தலையை வந்து பிடிச்சிரும். இதை வந்து நான் ஏன் இந்த தத்துவத்தை இங்கே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, வடக்கு திசை சீராக இருக்கும் பொழுது உங்களுடைய தன்மையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கல்லை கூட 10 விதமாக ஒருத்தர் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வடக்கு திசை சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை 10 விதமாக மார்க்கெட்டிங் பண்ணுறது, 10 விதமாக ஒரு விஷயத்திலிருந்தே பணத்தை ஈட்டக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் யாருக்கு வரும் அப்படின்னா வடக்கு திசை கரெக்டாக இருந்தால் வரும். இதனால் ஒரு வாஸ்து ரீதியாக இருக்கிறதே அதிக முக்கியத்துவம் வந்து இந்த வடக்கு திசைக்கு தற்காலிக உலகத்தில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன், நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய கான்டாக்ட்ஸு, வேலை வாய்ப்புகள் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு விஷயத்தை எளிதாக சீக்கிரமாக விரைவில் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய திசை நமக்கு அந்த ஞானம், அந்த அறிவு, அது எல்லாத்தையும் நமக்கு எந்த திசை கொடுக்கும் அப்படின்னா இந்த வடக்கு திசை. சரிங்களா? அதாவது ஆக்டிவ், ப்ரோஆக்டிவ்னு 2 விஷயம் இருக்குது. ஆக்டிவ்னா நார்மலாக நம்ம இயங்கக்கூடியது. இப்போது தற்காலிகமாக எப்படி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குற ஒரு தன்மை வந்து நம்ம ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். ப்ரோஆக்டிவ்னா என்ன அப்படின்னா, வருவதற்கு முன்பே அதை யூகித்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி எடுக்கலான்னு அதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரியான நபர்களின் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வடக்கு திசை சிறப்பாக இருக்கும். வடக்கு திசை சிறப்பாக இருந்தால் உங்களுக்கும் இது மாதிரியான விஷயங்கள்ங்கிறது வந்து ஏற்படும். குபேரன் என்று மட்டும் இல்லாமல் புதன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் இந்த வடக்கு திசைக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இந்த வடக்கு மையப்பகுதிக்கு. அதனுடைய தத்துவமும் அதுதான். ஜோதிட ரீதியாக நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தாலே புரிஞ்சிடும். கம்யூனிகேஷனை ஆளக்கூடிய கிரகமாக புதன் என்கின்ற ஒரு கிரகம் தான் நமக்கு வரும். படிப்பு ஒருத்தருக்கு வருது, அவங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக படிப்புறாங்க, நரம்பு மண்டலம் சீராக இருக்கா அப்படின்னு நரம்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த புதனுங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் ஏன் உங்களுக்கு பொறுமையாக இதெல்லாம் விளக்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வடக்கு திசையோடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிற கருத்துங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே. குறிப்பாக இந்த வீட்டில் வந்து நிறைய தவறுகள் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். இங்கே செட்பேக் ஸ்பேஸ் அது இதுன்னு. இதுதான் வடக்கு திசை. சரிங்களா? இந்த காம்பஸை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க, இந்த கார்டினல் பாயிண்ட்ஸ் வந்து தப்பு. ஸோ இதுதான் வடக்கு திசை, இது வந்து கிழக்கு, இது வந்து தெற்கு, பின்னாடி வந்து மேற்கு திசை. சரிங்களா? இங்கே நல்லா பாருங்கள், வடக்கு திசையில் உள்ளே இருக்க ஃப்ளோர் லெவலை விட இங்கே எப்படி இந்த மண்ணெல்லாம் போட்டு இந்த காம்பவுண்டை விட கொஞ்சம் என்ன சொல்கிறது, இங்கே உள்ளே இருக்க ஃப்ளோர் லெவல்ஸை விட இந்த இங்கே வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர் கிரவுண்ட் லெவல், சர்ஃபேஸ் லெவல், இந்த டோப்போகிராஃபி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை விட இது உயர்வாக இருக்குதா இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? இப்போது இதில் நான் வந்து உங்களுக்கு ஒரு மண் நிறைய அங்கே இருக்கக்கூடிய மண் வந்து அந்த காம்பவுண்டில் ஒரு ஹைட்டாக இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ரோடாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, முக்கியமாக இந்த மாதிரி தவறுகள் எங்கே ஏற்படுதுன்னா, வீடு வந்து கொஞ்சம் முன்னாடியே கட்டிட்டோம் அப்படின்னா,
இப்போ வரக்கூடிய ரோட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக கட்டுறாங்க. அந்த ஹைட்டாக கட்டும்பொழுது வடக்கு திசையில் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, வடக்கு திசையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரையினுடைய அளவு, அதாவது காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளோர் லெவலுக்கும் வெளியே இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவலுக்கும் உங்கள் ஃப்ளோர் லெவலை விட வெளியே வடக்கு திசையில் அந்த கிரவுண்ட் லெவல் பெருசாக அதிகமாக இருக்குது, எலிவேட்டடாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது அப்படின்னாலே, 1 அடி இருந்தாலும் சரி, 1/2 அடி இருந்தாலும் சரி, ஹைட்டு தான். அந்த மாதிரி இருக்குனாலே உங்களுடைய ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் நீங்கள் ஒருவரை நாடி இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுத்துரும். உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகி உங்களால் செய்யவே முடியாது. அது வரைக்கும் நீங்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொட்டிட்டு போயிருப்பாங்க, இல்லை அங்கே ஹைட் இருக்கும். அந்த செகண்ட்லேருந்து நீங்கள் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னா, ஒருத்தரோட சப்போர்ட்டோட தான் நம்மளால் இயங்க முடியும் அப்படின்றத எல்லார்ட்டையும் போய் ஐடியா கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு ஐடியாஸுங்கிறதே ஜெனரேட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தட்ட ஒரு பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு திருப்பியும் வராது. உங்களுக்கு ஒரு சில கம்யூனிகேஷன் வந்திருக்கும், அதை நீங்கள் ஒழுங்காக செக் பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு அமையாமல் போகும். இது மாதிரி தான் வேலை வாய்ப்புகளிலும் சரி, பட்டுன்னு ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 கம்பெனிஸ்லேருந்து ஆஃபர்ஸ் வரும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணாலும் கடைசி வரைக்கும் போகும். ஆனால் அங்கேயே போய் அது தேங்கி நிற்கும். பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷனில் நீங்கள் வந்து டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய யாரோட இருந்தாலும் சரி, அவங்களோட திடீர்னு கடைசி வரைக்கும் போய் ஆனால் அந்த செகண்டில் லாஸ்ட் இன்ஸ்டன்ட்டில் உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா, வடக்கு திசை உங்களுடைய வீட்டில் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து நான் ஒரு உதாரணத்தை வச்சு சொல்கிறேன். வடக்கு திசையில் பலவிதமான தவறுகள்ங்கிறது வந்து ஏற்படலாம். இப்போ நான் ஏன் இந்த ஒரு வீட்டை வச்சு உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். நான் வந்து ஃப்ளோர் லெவல் உள்ள காம்பவுண்டுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு அது டெக்னிக்கலாக புரியாது. அதனால தான் நம்ம கன்சல்டேஷனில் போனால் அந்த ஒரு வீட்டோடைய அந்த ஒரு இமேஜை வச்சு நம்ம சொல்கிறோம். இங்கே ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் ஈஸியாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு 5 லோடு மண்ணை எடுத்துகிட்டு போய் நம்ம வெளியே வேறு எங்கேயாவது கொட்டினோம் அப்படின்னாலே, வடக்கு லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். வெளியே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளோர் லெவலும் கரெக்டாக வந்துருச்சுனாலே, அங்கே வடக்கு திசைங்கிறது சரியாகி உங்களுக்கு எந்தெந்த கம்யூனிகேஷன்லாம் வந்து ஸ்டாப் ஆயிருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு ரீசெட் ஆகி கரெக்டாக வரக்கூடிய அமைப்புகளை வந்து கொடுத்துரும். சரிங்களா? இங்கே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்த வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு பிளானை 10 விதமான பிளானையும் வச்சு ப்ரோஆக்டிவாக உங்களுக்கு இயங்கக்கூடிய அந்த நுணுக்கம்ங்கிறது இந்த உலகத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதற்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக மணின்னு மட்டும் இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வடக்கு திசை இருப்பதினால், வடக்கு மையம் இருப்பதினால், வடக்கு திசைங்கிறத வந்து நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக எடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வடக்கு திசை பாதிச்சிட்டா இங்கே வந்து இப்போ கிழக்கு திசை பாதிச்சா நம்ம ஆண்கள் பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். வடக்கு திசைன்னா பெரிதும் பெண்கள் பாதிக்கின்றாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெண்கள் ஆண்கள்னு இல்லாமல் மொத்த குடும்பமே கம்யூனிகேஷனுங்கிற ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு வெளியே இருந்து இந்த பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய அந்த யோசனைகள், அந்த சிந்தனைகள் எதுவுமே அவங்கள வந்து கரெக்டாக ரீச் பண்ணாது. இவங்க எவ்வளோ டேலண்டடாக இருந்தாலும் ஒரு முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து இந்த வடக்கு திசை சீராக இல்லாத இருக்கும் பட்சத்தில் கொடுத்துவிடும் என்பதில் ஐயமில்லை. ஸோ வடக்கு திசைங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எப்பொழுதுமே நான் சொல்லுவது போல் எல்லா திசைகளையும் அந்த திக்பாலகர் யார், அவருடைய வாகனம் என்ன, அது எந்த மாதிரியான விஷயங்களை ஆளுமை செய்து நீங்கள் உள்வாங்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அந்த தத்துவ ரீதியாக ஒரு வீட்டை வந்து புரிஞ்சுக்க முடியும். இது போன்ற நம்மளுடைய வகுப்புகளில் நம்ம வந்து எடுக்க இருக்கோம். ஜூலை மாதம் விருப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து இதை விட இன்னும் அதிகமாக நிறைய லைவ் 3D வீடியோஸ், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வாஸ்து கிளாஸாக 3D சிமுலேஷனில் நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது கிரக ரீதியாக அதை எதெல்லாம் ஆளுமை செய்யுது, இதை வந்து ஜோதிட ரீதியாக நம்ம எப்படி இணைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி வந்து நம்ம கொடுப்போம். அதிலேருந்து வெளியே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை லைஃப் ஆஸ்பெக்ட்ஸும் சரி, ஜாபு, கெரியர்லேருந்து எல்லா விஷயத்தையும் எப்படி வந்து ஒரு வீட்டை நம்மளை கண்ட்ரோல் பண்ணது, எப்படி இதெல்லாம் அமைச்சுக்கிட்டால் நம்ம வந்து ஈஸியாக ரொம்பலாம் வந்து போட்டு இது பண்ணாமல் அழகாக சக்சீட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் பழைய தத்துவம். ஸ்மார்ட் ஒர்க் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க ஆளுமைங்கிறது வந்து செய்வாங்க. அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னாலே அது வடக்கு திசை தான். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னாலே அது புதன் தான். சரிங்களா? ஸோ வடக்கு திசை இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க். இதை வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இது போன்று ஒரு சில அரிய தகவல்கள் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு மினிமம் 3 to 4 வீடியோஸுங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கும். எல்லோரும் பார்த்து
பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அன்டில் தென் ஸ்டே டியூன், டேக் கேர். சைனிங் ஆஃப் ஃபார் த டே. உங்கள் பாலன்.